சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் சூழலில் அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிறது. சேலத்தில் நடைபெறும் கூட்டத்தில் பங்கேற்க சென்னையிலிருந்து விமானத்தில் புறப்பட்டிருக்கிறார் தவேக தலைவர் விஜய். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் சூழலில் அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிறது. சேலத்தில் இன்று தவேகவின் கூட்டம் நடைபெறுகிறது. இதில் பங்கேற்பதற்காக சென்னையிலிருந்து விமானத்தில் சேலம் புறப்பட்டிருக்கிறார் தவேக தலைவர் விஜய். அதன் விவரங்களை அங்க இருக்கக்கூடிய செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் ராஜ்குமார், இன்னைக்கு விஜய் பங்கேற்கிற கூட்டம் சேலத்தில் நடக்குது. என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? விஜய் இன்னைக்கு எப்படி பேச போகிறார்? திறந்தவெளி கூட்டமாக நடக்க போகிறதா, உள்ளரங்கமாக நடக்கிறதா? கூடுதல் விவரம் என்ன? விக்னேஷ், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலமாக சேலம் புறப்பட்டிருக்கிறார். இன்று சேலம் மாவட்டம் சீலநாயக்கன்பட்டியில் நடக்கக்கூடிய கூட்டத்தில், அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகிகள் மற்றும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இதற்காக ஏற்கனவே காவல்துறையிடம் அனுமதி கேட்டிருக்கக்கூடிய நிலையில் 4998 பேர் மட்டுமே பங்கேற்பார்கள் என்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட நிர்வாகிகள் காவல்துறைக்கு உத்தரவாதம் அளித்திருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு QR கோடு மூலமாக அடையாள அட்டை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் மட்டுமே பங்கேற்பார்கள் என்று கட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக இதுவரை விஜய் மக்கள் சந்திப்பு இயக்கமாக டிசம்பர் மாதம் வரை நடைபெற்று வந்த நிலையில் இன்றைய தினம் முக்கிய நிர்வாகிகளுடனான சந்திப்பு மற்றும் தேர்தல் பரப்புரையை விஜய் தொடங்க இருக்கிறார் என்று கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் ஏற்கனவே நேற்று அறிவிப்பு செய்திருந்தார். இன்றைய தினம் பொறுத்தவரை முக்கிய நிர்வாகிகளுடன் சந்திப்பும் அதே போன்று தேர்தல் பரப்புரையை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தொடங்குகிறார் என்று கட்சி நிர்வாகிகள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். இன்று நண்பகல் 12 மணி முதல் 3 மணி வரை, மாலை 3 மணி வரை மட்டுமே நடைபெறுவதற்கான அனுமதி அளித்திருக்கிறார்கள். உள்ளரங்கமாக நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வு தமிழக வெற்றி கழகத்தின் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சட்டமன்ற தேர்தலுக்காக தவேக தயாராகி வரக்கூடிய நிலையில் தேர்தல் பரப்புரை இன்று விஜய் தொடங்குகிறார் என்று அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். இதன் மூலமாக சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் பரப்புரையாகவும் தமிழக வெற்றி கழகத்தின் செயல்பாடுகள், அதே போன்று மக்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் உள்ளிட்ட அம்சங்களை பேசக்கூடிய ஒரு நிகழ்வாக இது இருக்கும் என்று கட்சி தரப்பிலிருந்து தெரிவிக்கிறார்கள். எனவே இன்று நடைபெற இருக்கக்கூடிய இந்த சேலம் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய இந்த நிர்வாகிகள் கூட்டம் முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. விக்னேஷ், நிச்சயமாக ராஜ்குமார், கடந்த முறை திமுகவை கடுமையாக விமர்சித்தார் விஜய். இந்த முறை விஜயின் வியூகம் என்னவாக இருக்க போகிறது? நிர்வாகிகளுக்கு என்ன மாதிரியான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கு? சட்டமன்ற தேர்தலுக்காக அரசியல் களம் சூடுபிடித்திருக்கிறது. ஆளும் திமுக மற்றும் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவும் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக திமுக தரப்பிலிருந்து வாக்குறுதி அளிக்கக்கூடிய வகையிலே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 2000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை உயர்த்தி வழங்கப்படும் என்ற அறிவிப்பும் செய்திருக்கிறார்கள். எனவே தவேகவும் சட்டமன்ற தேர்தலுக்கான வியூகமும் பரப்புரையை இன்னும் தீவிரப்படுத்துவதற்காக திட்டமிட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே பிப்ரவரி 2ஆம் தேதி நடந்த தமிழக வெற்றி கழகத்தின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழா நிகழ்வின் போது கூட சட்டமன்ற தேர்தலுக்கான பணியை இன்னும் தீவிரப்படுத்த வேண்டும், விமர்சனங்களை புறந்தள்ளி தவேகவினுடைய தொண்டர்கள் மிக தீவிரமாக களப்பணி ஆற்ற வேண்டும். விமர்சனங்கள் எப்போதுமே வைத்து வருகிறார்கள். குறிப்பாக ஆளும் திமுக அரசு விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள். ஆனால் நாம் புறந்தள்ளி தேர்தலுக்கான பணியை இன்னும் தீவிரப்படுத்த வேண்டும் என்று விஜய் பேசியிருந்தார். அதே போல கட்சி சார்பாக தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கான கூட்டங்கள், கருத்து கேட்பு கூட்டங்கள் நடைபெற்று வருகிறது. விருப்ப மனுக்களை பெற்று வருகிறார்கள். இது போன்ற பணியெல்லாம் தீவிரப்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் தேர்தலுக்கான வியூகத்தையும் அதே போன்று மக்களிடம் இன்னும் தீவிரமாக பேசக்கூடிய நடவடிக்கையை மேற்கொள்ள இருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.